அன்பர்களே, இன்று நாம் ஒரு பிரசன்னம் பார்க்கலாம். டேரட் ஆருடம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டேரட்டை பொதுவாக கிளைண்ட்டுகளுக்கு பார்ப்பேன். ஆனால் ஒருத்தர் இன்றைக்கி சார் டேரட் பிரசன்னத்தில் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். என்ன கேள்விங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நடிகர் விஜய் தாவேகா கட்சி தலைவர், இவர் ஒரு அதிகமாக இப்போ ஓட் போலால் நடந்திருக்குது இல்லைங்க, யாருடைய கட்சியை அதிகமாக பாதிப்பார், அந்த வாக்குகளை எந்த கட்சிக்கு அதிகமான பலவீனத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத பார்க்க முடியுங்களா அப்படின்னு கேட்டார். 3 கட்சி பேரையும் சொன்னார். அதிமுக, திமுக, நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சிக்காரங்க அன்பர்கள் வீடியோ போடலை அப்படின்னு இது பண்ணிக்க வேண்டாங்க, ஒவ்வொன்றா போடுறேன். ஜாதகம் அவருடைய அமைப்பில் எதிர்காலம் சிறந்ததாக தான் இருக்குது. இன்றைக்கி அவருக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் ஒவ்வொன்றா போடுறேன். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகமும் காலப்பகை முடிகிறது இருக்கிறதுனால அதனாலையும் அவருக்கு கொஞ்சம் தாமதமாக பலன்கள் நல்லா கிடைக்கும். அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். காலப்பகை முடிந்ததுக்கப்புறமாக அவருக்கு ஒரு சிறப்பான பதவிகள், நல்ல முடிவுகளை எடுத்து நல்ல பதவிகளை அவர் அலங்கரிப்பார் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர் எந்த கட்சியினுடைய வாக்குகளை உடைப்பார், தகர்ப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிறேன். கலக்கிறது எல்லாமே எதுவும் பெருசாக பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் இது பண்ண முடியாது. ஏன்னா கீழே இருக்கிற உருவம் எதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எடுக்கிறப்ப தான் தெரியும். சரிங்களா? இதில் நேர்மறை எதிர்மறை 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலைகீழ் படம் வந்ததுன்னா அதுவும் பலன்களை மாற்றும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போது நாம் இதிலிருந்து ஒன்று எடுக்கலாம். முதல்ல அதிமுக இவர்களுக்கு விஜயால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்படியே திருப்பினேன். நேர்மறை நேராக வருதுன்னு பாருங்கள், நேராக தான் வந்திருக்கு. இது அரசனின் நாணயம் அப்படிங்கிற கணக்கில் நாம் இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஏடிஎம்கேவுக்கு. சரிங்களா? அடுத்தது டிஎம்கே நம்ம இன்னுமே கலைச்சி போட்டு எடுத்துக்கலாம். சரி, இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன வந்திருக்குது? 4 வாள்கள். இதுவும் நேராக தான் வருது. அடுத்தது நாம் தமிழர், இது 5 வாள்கள். மொத்தம் பாருங்கள், இது ஏடிஎம்கேவுக்கு வந்தது, டிஎம்கேக்கு வந்தது 4 வாள்கள், நாம் தமிழருக்கு வந்தது 5 வாள்கள். இதற்கான ஆனால் எதுவுமே தலைகளாக வரல, நேராக தான் வந்திருக்கு. இதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நான் 65 அரசனின் நாணயம் நேர்மறையாக, அதாவது அந்த படம் நேர்மறையாகவே வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ வெற்றி, தலைமை உயர்வு, நல்ல ஆரோக்கியம், பொருளாதார பலம், சமூக பாரம்பரியம், இதுதான் இதனுடைய குறிப்பு சொற்களாக நாம் எடுக்கணும். அரசனின் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 மூலைகளில் காளை உருவம் பொறித்து உயர்ந்த சிம்மாசனத்தில் திராட்சை வேலைப்பாடுகள் கொண்ட ஆடை அணிந்த ஒரு அரசன் அமைதியாக அமர்ந்துள்ளான். அரசனின் வலது கையில் இருக்கும் செங்கோல் திறமையான நிதி ஆளுமையும், இடது கையில் இருக்கும் நாணயம் செல்வாக்கையும் குறிக்கின்றன. பின்னால் கொடிகள் பறந்தபடி உள்ள கோட்டை உயர்ந்த உறுதியும் முயற்சியும் குறிக்கிறது. அனைத்து பிரச்சனைகளையும் நினைச்சு கவலைப்படுறாரு அப்படின்னு காட்டுது. அதாவது அவரால் தனக்கு பாதிப்பு வந்துருங்கிற ஒரு எண்ணத்தில் ஒருவர் தனது அனைத்து பிரச்சனைகளையும் நினைத்து கவலை உணர்வில் இருப்பதை இச்சீட்டு கூறுகிறது. எதிர்காலத்தை நினைத்து பயமும் விரக்தி மனப்பான்மையும் இருக்கும். இது ஏடிஎம்கே. இது ஜோதிடமாகத்தான் நாம் எடுத்துக்கணும், பிரசன்னம். அடுத்தது 4 வாள்கள். அப்போ இவருக்கு பாதிப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. ஆனால் இதை விட யாருக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத அடுத்த 2 பார்த்தா தான் தெரியும். 4 வாள்கள் 58. இந்த 4 வாள்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டின் உள்ளே படுக்கையில் படுத்தபடி கவசம் அணிந்த ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தபடி உள்ளான். படுக்கையில் ஒரு வாளும் சுவற்றில் 3 வாள்களும் மாட்டப்பட்டுள்ளது. இவை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கடவுளிடம் மனமுருகி வேண்டுவதை குறிப்பியாக உள்ளன. சுவற்றில் 3 வாள்கள் வரப்போகும் சவால்களையும், படுக்கையின் கீழ் உள்ள ஒரு வாள் ஏதோ ஒரு பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருப்பதையும் குறிக்கின்றன. அப்போது அவர்கள் மிக அதிகமாகவே சவால்களையும் பிரச்சனைகளையும், அப்போது அந்த அரசனின் நாணயம் அந்த ஏடிஎம்கேக்கு எடுத்த அந்த டேரட் அந்த ஷீட்டிலிருந்து இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா 4 வாள்கள் மிக அதிகமான ஒரு சேதத்தை கொடுக்குற மாதிரி வருது. அப்போது இந்த பிரச்சனையை அதிகமாக சம்பாதிக்கிற இடத்துல
டிஎம்கே இருக்குது. அப்போது இது ஒரு கணக்கு இன்னுமே இருக்குது. இத்துருப்புச் சீட்டு அனைத்து செயல்களுக்கும் எதிர்மறை சீட்டாகவே அமைகிறது. சிந்தனைகள் தடைப்படுதல், ஆற்றல் வீணாக்கப்படுவது, கண்ணுக்கு தெரிந்த தெரியாத பிரச்சனைகளால் மனசோர்வு உண்டாகும். மனக்குழப்பம் அதிகம் உள்ளதால் தூக்கமின்மை, மந்தமான சூழல் காரணமாக ஓய்வுக்கு திட்டமிடுதல் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 4 வாள்கள் டேரட்டில் வர்றது கொஞ்சம் பாதிப்பை விஜயினுடைய ஓட்டு திமுக அணிக்கு கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துது. அதாவது அவருக்கு ஏற்படுத்துதானா, கண்டிப்பாக அதிமுக அணிக்கு ஏற்படுத்துது. அதை விட 4 வாள்கள் இது அதிகமாக ஏற்படுத்துது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது 59, இது நாம் தமிழருக்கு எடுத்தது 5 வாள்கள். இந்த 5 வாள்கள் பச்சை நிறை உடையணிந்த மனிதன் இடது கையில் 2 வாளும் வலது கையில் பூமியில் ஊன்றியபடி 1 வாளும் வைத்துள்ளான். மஞ்சள் வர்ண உடையணிந்த 2 மனிதர்கள் தங்கள் கையில் உள்ள வாளை கீழே போட்டுவிட்டு கவலையுடனும் தோல்வியுடனும் செல்கின்றனர். அருகில் ஒரு நதியும் தூரத்தில் மலைகளும் தெரிகின்றன. நதி உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைகளையும் மலைகள் சவால்களையும் குறிக்கின்றன. வானில் உள்ள ஒழுங்கற்ற மேகங்கள் மோதல் சூழ்ந்த சூழலை குறிக்கிறது. இதற்கான பலன்கள் என்ன அப்படின்னா, கடுமையான சவால்களை குறிக்கிறது. ஒரு மாற்றத்தையோ அல்லது மனம் புண்படி பேசுதல் மூலியமாக பாதிப்புகள் வர்றது. சில இழப்புகளை சந்தித்து ஆக வேண்டிய சூழல் உள்ளது. கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வர்றது. நாம் தமிழருக்கு டேரட்டில் கிடைச்சது. இவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஏமாறுதல் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நடந்து அதுக்கப்புறமாக வெற்றிங்கிற ஒரு இலக்கை நோக்கி எதிர்காலம் நாம் தமிழருக்கு சாதகமாக இருக்கு. எதிர்பார்த்த காரியங்களில் இப்போ அவர்களுக்கு கசப்பான முடிவுகள் கிடைக்கும். ஆனால் சமாதானமாக அவர்கள் எப்பொழுதுமே இருக்க அவர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை எதிர்காலம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் டேரட்டில் சொல்கிற விஷயம். அப்போது இந்த சீட்டு ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ பாதிப்பு இருக்குதான்னா இருக்குது. ஆனால் 5 வாள்கள் காட்டிலும் 4 வாள்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்பு இருக்குது. இது பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பெர்சன்டேஜ் அப்படின்னு எடுக்கும்போது இவர்களுக்கு 25 கிடைக்கும். 25 தான் இந்த பெர்சன்டேஜ் ஒரு பாதிப்பு. அவர்கள் ஏற்கனவே வாங்கினதிலிருந்து 20% பாதிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு வரும். இந்த 4 வாள்கள் வச்சிருக்கிற இந்த திமுக இப்போ நான் எடுத்தது, சரிங்களா, நாம எடுத்தது, இதற்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 45% பாதிப்புகள் வரும். குறைஞ்சது 40லிருந்து 45% பாதிப்புகள் இதுக்கு வரும். ஏன்னா இந்த மாதிரி படுக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் உட்கார்றது அப்படிங்கிற மாதிரி இங்கே வருது. ஏடிஎம்கே வருது சிம்மாசனத்தில் உட்காருது அப்படின்னா இவர்களை காட்டிலும் இவர்கள் தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே சரியில்லாத ஒரு சூழல்கள் காட்டுது. அப்போது பாதிப்பை ஏற்படுத்துகிற இங்கே வெற்றி தோல்வி நாம் சொல்ல, ஸ்டாலின் முதலமைச்சரும் ஆகலாம், நாம் அதை பற்றியெல்லாம் பேசலை. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் முதலமைச்சர் ஆகலாம், நான் அதை பற்றி இது பேசலை. இப்போது விஜயால் பாதிப்பு, இந்த ஓட்டு யாரோட ஓட்டை அவங்க பிரித்தாங்கிற கணக்கத்தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 4 வாள்கள் இது உங்கள் கண்ணு முன்னாடி தான் எடுத்துக்கிறேன், இது அவ்வளவு நன்மை அல்ல. அப்போ அதிகமான பாதிப்பை திமுக அணி சந்திக்கிறது விஜயால். அடுத்த கட்டமாக இவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்போது இவர்கள் எவ்வளவு, ஒரு 30லிருந்து 35% இவர்கள் பாதிப்புகள் படுகிறாங்க. இவங்க அதிகமான பாதிப்பு படுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாகத்தான் இவர்கள் பாதிப்பு இருக்குது. அப்போது இவர்களுக்கு பெரிய சேதாரங்கிறது இல்லை நாம் தமிழருக்கு. ஆனால் திமுக அணிக்கு ஒரு பெரிய சேதாரம் டேரட்டில் காட்டுது. இது பிரசன்னம். அடுத்தபடியாக அதிமுகவுக்கு அடுத்த நிலையில் பாதிப்புகள் இருக்குது. இது ஒரு பிரசன்ன கணக்குங்க. இது எது வந்திருந்தாலும் அதை தான் நாம் படிக்க போகிறோம், எது வந்தாலும் அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் 3 பேருக்கே நேர்மறையாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போது இந்த 4 வாள்கள், இந்த 4 ஆஃப் ஸ்வாட்ஸ் பாதிப்புகளை அதிகமாக காட்டுறதை கவனிங்க. இது ஒரு புது வகையான ஒரு பிரசன்ன முறை. நிறைய ஆருட பிரசன்னம் எடுக்கலாம், சோழி பிரசனம் எடுக்கலாம், வெற்றிலை பிரசனம் எடுக்கலாம். வெற்றிலை பிரசனம் எடுத்தாலும் இதே மாதிரி தான் வரும். அது காலம் கரெக்டாக அமைச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த காலகட்டம் இவருடைய வருகையால் திமுகவுக்கு சாதகம் இல்லைங்கிறத காட்டுது.
டைரக்ட் பிரசன்னம் பற்றி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொடுத்துருந்தேன். நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதில் வந்து திமுக அணி ஒரு 40-45% பாதிப்புகளையும், அதிமுக அணி 30-35% பாதிப்புகளையும், நாம் தமிழர் 20-25% பாதிப்புகளையும் ஒரு கணக்கு நம்ம சொல்கிறோம். அப்போ உடனே ஒரு இமேஜின் பண்ணி உடனே அவருடைய ஸ்டாலின் ஜாதகம் வீக்காக இருக்குது, பிரசன்னம் வீக்காக இருக்குது, இல்லை தப்பு கணக்கு போடக்கூடாது. ஏன்னா ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் நல்லா தான் இருக்குது. நம்ம பேசுகிற விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஓட்டு எடுக்கிறது எங்கிருந்து அதிகமாக எடுக்கிறா அப்படி அதுதான் கான்செப்ட். அவருக்கு எங்கிருந்து அதிகமாக வருதுங்கிறதா இந்த வீடியோ. அப்போது அதிகமான பாதிப்பை திமுக அணிக்கு அவர் ஏற்படுத்துகிறார். அதனால் அவருக்கு ஆட்சி போயிடும் பாருங்கள். அந்த கான்செப்ட் இங்கே கொண்டு வர வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஜாதகம் அதுவும் பலம் இருக்குது. ஒரு 35%, 30% பாதிப்பை யாரும் விஜய் அவர் ஏற்படுத்துகிறார். அப்போது அவருடைய ஜாதகம் பலம் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே கடந்த வீடியோவில் ஒரு வெற்றிராஜன் கதையை ஒன்று சொல்லியிருந்தோம். சிம்மராஜன், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சிம்மராஜன் யாருன்னா. இப்போ கூட சொல்லியிருந்தோம். சிம்மராஜன் ஏற்கனவே வாங்கின பழத்தில் இருந்து குறைவான பழத்தை வாங்குவார். அதே கன்னியாராஜன் ஏற்கனவே வாங்கின பழத்தில் இருந்து கொஞ்சம் பழங்களை கூடுதலாக வாங்குவார். இது என்னங்க பழமெல்லாம் சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு புதுசாக இருக்கிறவங்க கேட்குறீங்கன்னா, முதல்ல வெற்றிராஜன் கதை வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு விட புரியும். அப்போது ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு பலத்தோடு தான் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் இப்போவும் இருக்குது. ஆனால் எதிர்காலம் மிக அதிகமாக ஒரு வெற்றி வாய்ப்பை நடிகர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுக்குது. அப்போது இந்த பிரசன்னம் நான் காலையில் எடுக்கிறப்போ நிறையா இது ஒன்று தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு போது நிறைய ஆய்வு செய்து பார்த்ததில்ல. இப்போ இருக்கிற அமைப்புகள், அதாவது திமுக அணியில் இருக்கக்கூடியவங்க எதிர்காலத்தில் மெல்ல 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 இவங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்போ இன்னைக்கு திமுக அணி ஒரு லீடில் இருக்குது. அப்போது தாவேகா தலைவர் விஜய் அவருடைய ஜாதகம் மிக மிக பலமாக உள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஐயா ஜாதகம் மிகுந்த போராட்டத்தில் உள்ளது, எப்படியாவது எடுக்கணுங்கிறது. அப்போ அதனால தான் சொன்னோம், அவர் ஏற்கனவே இருந்ததிலிருந்து கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு, ஏற்கனவே வாங்கினதிலிருந்து கம்மியாக வரக்கூடிய வாய்ப்பு ஆளும் தரப்பு. அப்போது இந்த மார்ஜின் ரொம்ப கம்மியாக போகுது. அதிகமான அவர் ஏற்கனவே வாங்கினதிலிருந்து எடுக்கிறப்போ அவர் கம்மியாகுது. யாருக்கு? திமுக அணிக்கு கம்மியாகுது. அப்போ அதிகமான பாதிப்புகளை திமுக அணிக்கு உருவாக்குறார். அப்போ எதிர்காலத்தில் அந்த பாதிப்புங்கிறது பன்மடங்கு ஆகிடும். அப்போ எதிர்காலத்தில் மிக மிக ஒரு சிரமமான சூழ்நிலைகளை கொடுக்குது. ஏங்க இதுக்கும் நான் பிஜேபி சப்போர்ட் பண்ணுறேன், அதிமுக சப்போர்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் திமுக சப்போர்ட் பண்ணுறேன், நாம் ஏதாவது ஒருத்தரை பலம் இருக்குதுன்னு சொன்னால் அதையே நீங்கள் திருப்பி திருப்பி அவங்க ஆப்போசிட்டாக எழுதுறீங்க. ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு 2021 சொல்லிக்கிறேங்க, போய் வீடியோவை பாருங்கள். மோடி அவர்கள் ஜெயிப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேங்க. 2021 எலெக்ஷன், 2024 எலெக்ஷனில் சொல்லிக்கிறேன். அடுத்தது 2024 ஸ்டாலின் அவர்கள் 40 நாடாளுமன்ற எம்பி, 35 சாலிடு, 5 இழுபறிக்கு அப்புறமா வரும்னு சொன்னோம். அதுவும் நடந்தது. இப்போ தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், இந்த கட்சி சாயம் பூசுறதில் விட்டுடுங்க. இது நீங்கள் அதாவது இலவசமாக எழுதணுங்கிறதுக்காக எழுதிட வேண்டாம். ஏன்னா எல்லாருமே சிரமப்பட்டு ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்தை எடுக்கணும். இப்போ யார் சப்போர்ட்டும் இப்போ நான் டிஎம்கே ஒரு சப்போர்ட்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து அப்படி இல்லை. பிஜேபி சப்போர்ட்டில் நான் இருக்கிறேன், தயவுசெய்து அப்படி இல்லை. ஏடிஎம்கே சப்போர்ட்டுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ பாருங்கள், எனக்கு பிரசன்ன கணக்கில் டிஎம்கே பார்த்தீங்கன்னா பிரசன்ன கணக்கில் எனக்கு டேரட்டில் அதிகமான பாதிப்பை அவங்க விளைவிப்பாங்கன்னு சொல்கிறேன். அதே மீன் டைம் அவர்கள் ஏற்கனவே இருந்ததை விட கம்மி தான் அவங்களுடைய ஆட்சி இழப்பார்கள்னு சொல்ல தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் மிக பிரகாசமாக இருக்குது. இங்கே நிறைய விஷயங்களை உடைக்குது. இதுதான் ஆரம்பம், இந்த பேஸ். இது பெருசாக விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அமைப்பு. இது அசால்ட்டாக ஒரு என்ன நினச்சிக்கலாம், ஒரு 4 வருஷத்தில் அடித்து துவைச்சோம்னா அப்படியே சரியாக போயிடும், அது அப்படித்தான் நினைப்பேன். ஆனால் இல்லை, ஜாதகம் பெரிய அளவுக்கு அது இன்னுமே பெரிய ஷைனிங் ஆகிடும். நாடாளுமன்ற தேர்தல்,
அடுத்த சட்டமன்ற தேர்தல் இன்னும் பெரிய அமைப்புகளே இருக்குது. இல்லை அவருக்கெல்லாம் ஏங்க சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏங்க இங்கே யாரும் சப்போர்ட் பண்ணுறது அல்ல, தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இங்கே சப்போர்ட்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்கே யாருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறதே இல்லை, சப்போர்ட்டே கிடையாது யாருக்குமே. ஜாதகம் நல்லா இருக்குது அவ்வளோதான். அவர் வந்து அவங்க அவங்க அதை ஆதரிச்சா அவங்க வந்து ஒரு டைப்பான ஆளுங்க, இவங்களை ஆதரிச்சா இவங்க ஒரு டைப்பான ஆளுங்க. முதல்ல இது தான், எல்லாருமே ஏதோ ஒரு ஈர்ப்பில் கட்சியில் ஒருத்தர் இருப்பாங்க. ஒருத்தர் அபிமானங்கள் கொள்கை, ஒருத்தருக்கு இந்துத்துவா கொள்கை இருக்கும், பிஜேபி ஆதரிப்பாங்க. இன்னொருத்தர் வந்து பெரியார் கொள்கையை அவங்க வந்து திமுக ஆதரிப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்காக தாவேக்கு ஆதரிக்கிறாங்க. நாம் தமிழர் ரொம்ப ரொம்ப உயர்ந்த சிந்தனைகள் எல்லாம் நாம் தப்பு சொல்ல முடியாது. காலத்துக்கு தகுந்த சில சிந்தனைகளும் இருக்குது, நாம் தப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் அவர்களுடைய வாய்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் அவர்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. ஆனால் கூட்டணி நோக்கி போகும், ஒரு நாள் தனியாக இருக்க மாட்டாங்க. அந்த டைம் வரும் அவங்களுக்கு. அப்போ உணர்ந்தது போகிறப்போ அவங்களுக்கும் சீட்ஸு வரும். கண்டிப்பாக அவங்களும் உள்ளே போய் அசம்பிளியில் பேசுவாங்க. இப்போ நாம் தமிழர் சீமான் ஜாதகம் எடுத்து நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லாரும் நாம் தமிழர் கட்சி பிராண்டை போடுவீங்க. அண்ணாமலை அவருடைய ஜாதகத்தை எடுத்து போடலான்னு வச்சுருக்கிறேன், அதை போட்டோன்னா பிஜேபி சப்போர்ட் சொல்வீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை எடுத்து அதையும் ஆய்வு செய்து எதிர்காலத்தில் போடலான்னு வச்சுருக்கிறேன். அப்போது அந்தந்த ஜாதகத்துடைய சாதக பாதங்களை சொல்கிறப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்மறையாக கருத்துக்களை தயவுசெய்து தெரிவிக்க வேண்டாம். முழுமையான ஜோதிட ஒரு கணக்குகளையே நம்ம பேசி முடிக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இந்த டேரட் பிரசன்னம் வந்து விஜய் அவருடைய அமைப்பு திமுக அணியை மிகவும் பலவீனப்படுத்துகிறது. இதில் கருத்து மாற்றமே கிடையாது. ஆனால் ஆட்சி இழப்புக்கு அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது அப்படி கிடையாது அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறேன். வெற்றிராஜன் கதையை திரும்பவும் கேளுங்க, அங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சூசகமாக தான் சொல்ல முடியுது, ஏன்னா குறித்த நாள் சரியாக இல்லை. நன்றி, நமசிவாயம்.